ஐயோ, இவங்க இங்க இருந்தா நம்ம பிளான் மொத்தமா கெட்டு போயிரும். நான் யாருங்கறத அரசிக்கு தெரிஞ்சிரும். அதுக்கு விடவே கூடாது. இங்க பாரு சாமந்தி, உங்க நல்லதுக்காகவும் அப்பாக்காகவும் நமக்காகவும் நான் சொல்றேன், நீங்க இங்க இருக்கவே வேண்டாம். உடனே கிளம்பிடுங்க. என்னக்கா சொல்ற? நாங்க இங்க இருக்கிறது தான் பாதுகாப்பு. ஐயோ, ஆதவ் சார் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் இப்ப கூட யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தாரு. காட்டு ராஜா மறுபடியும் இங்கதான் வரப்போறாராம். அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவன் உங்களை பார்த்துட்டானா என்னவோ தெரியல. நீங்க அவன் கையில மாட்டினா கண்டிப்பா அப்பாவையும் கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம அப்பா உயிருக்கும் ஆபத்து. ஐயோ, என்னக்கா இப்படி எல்லாம் சொல்ற? நிஜத்தை தான் சொல்றேன். நீங்க இங்க இருந்தா அப்பாவும் மாட்டிப்பாரு. தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. அக்கா, எங்கக்கா போறது? போக்கிடமே இல்லாம தானக்கா இங்க வந்தோம். எங்கேயும் போங்க, ஆனா இங்க மட்டும் இருக்காதீங்க. அர்ஜுன், உங்களோட தவிப்பு எனக்கு புரியுதுப்பா. ஆனா நான் இப்ப அங்க வந்து உங்க எல்லார் கூடவும் சேர்ந்து நின்னா நான் தான் சின்ன தம்பிங்கிற விஷயம் சாமந்திக்கு தெரிஞ்சிடும். அவ ஏற்கனவே என் மேல பயங்கர கோவத்துல இருக்கா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஐம் சாரி, வெரி சாரிப்பா. அர்ஜுன், அவன் வராட்டி போறான், விடுங்க. ஃபேமிலி போட்டோல நிக்கணுங்கிற அக்கறை இருந்தா அவன் தேடி வரணும். அவனுக்கு எதுலயும் அக்கறை இல்ல. பொறுப்பில்லாத்தனம் வர வர ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி, நீ ஆரம்பிக்காத. முதல்ல நாம எடுத்துக்கலாம். அவன் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம். நீங்க எடுங்க. இருங்க. ஃபேமிலி போட்டோ எடுக்கும்போது நாங்க இல்லாமல, நாங்களும் தானே ஃபேமிலி. இப்பதான் அரசியா அனௌன்ஸ் பண்ணி எங்களையும் இந்த ஃபேமிலில ஒருத்தர ஆக்கிட்டால. வாங்க வாங்க. என்னம்மா இங்க நின்னுகிட்டு இருக்க? அங்க போய் மாப்பிள்ளை பக்கத்துல நில்லு. போ போ. ஸ்மைல். மாமா, மாமா. ஃபேமிலி போட்டோ எடுத்தாச்சு. இப்ப நம்ம வீட்ல ஒர்க் பண்ற அவங்க எல்லார் கூடயும் போட்டோ எடுத்துக்கலாமா? அத்தை, என்னத்த சொல்றீங்க? நான் அந்த வேலைக்காரங்க கூட போட்டோ எடுத்துக்கணுமா? அப்படி இல்லம்மா, அவங்க எல்லாம் உன் கூட போட்டோ எடுத்துக்க ஆசைப்படுறாங்க. அப்ப ஓகே, வாங்க, எல்லாரும் வாங்க. இங்க நில்லு. எங்கடா போன? ஃபேமிலி போட்டோ எடுக்கும்போது தேடணும். விடுங்கப்பா. இப்ப நின்னா என்ன? வேலை செய்யறவங்களும் நம்ம ஃபேமிலி தானப்பா. பெரிய ஆபத்துல இருந்து நம்ம ஃபேமிலியை காப்பாத்தினதே வேலைக்கு இருக்கிறவங்க தானே. இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வாமா, நீ இல்லாம குரூப் போட்டோவா? வா. ஒருவேளை அவங்க கையில நெக்லஸ் இருக்கோ? அர்ஜுன் கிட்ட கேட்டுறலாம். ரோபோ, கால் அர்ஜுன். ஓகே மேடம். அர்ஜுன், அர்ஜுன், மேடம் காலிங், மேடம் காலிங், மேடம் காலிங். மேடம் அர்ஜுன் ஐயாவை தேடுறாங்களா? அம்மா கூப்பிட்டீங்களா? வா அர்ஜுன், நீ கொடுத்திய ஒரு கிஃப்ட். ஐம் சாரிமா. உங்களுக்கு அது பிடிக்கலையா? நோனோ, அப்படிலாம் இல்ல. ஆமா, அந்த பொம்மையை நீ எங்க வாங்கின? அது
என்ன அர்ஜுன் இவ்ளோ தூரம் யோசிக்கிற? முதல் தடவையா நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட கொடுத்திருக்க. அம்மா நிஜமாவா? நிஜமாவே உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா? ஆமா அர்ஜுன், நிஜமாவே அத வாங்கினப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தால தான் முதல்ல பி கிரேட்ல வைக்க சொன்னேன். அதுக்கப்புறம் தான் மாத்தி ஏ கிரேட்ல வைக்க சொன்னேன், தெரியுமா? தேங்க்யூமா, தேங்க்யூ so மச். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க என்ன பாராட்டுறீங்களா? அதான் எனக்கு தலகால் புரியலம்மா. சரி இப்ப சொல்லு, அந்த கிஃப்ட நீ எங்க வாங்கிட்டு வந்த? அது சொல்லு அர்ஜுன். நம்ம வீட்ல ஒர்க் பண்ற ஆளே சாமந்தி. சாமந்தியா? ஆமாமா, புதுசா வேலைக்கு சேர்ந்தாங்களே, ஆம், இன்னைக்கு கூட கேக் கட்டிங்ல அவங்க அம்மா தானே கேக்க தள்ளி விட்டு நம்மளை காப்பாத்துனாங்க. ஆமா. அவங்க பொண்ணு சாமந்தி தான் இந்த பொம்மையை செஞ்சு gift கொடுக்க சொன்னாங்க. அப்படியா? பரவாயில்ல, வேலைக்காரியா இருந்தா கூட கிஃப்ட நல்லா தான் பண்ணிருக்க. சரி அர்ஜுன், நீ போலாம். அம்மா. என்ன அர்ஜுன்? ஓகேம்மா, ஓகே, பாய், வரேன். கண்டிப்பா இந்த நெக்லஸ பத்தி அவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஒரு சாதாரண வேலைக்காரி, அவளுக்கு எப்படி இந்த நெக்லஸ பத்தி தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை குத்து மதிப்பா பண்ணாலோ? ரொம்ப குழப்பமா இருக்கே.